வேற கிரவுண்டுக்கு ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கோம் பாருங்க என்ஜின் போல்ட்டுக்கு. கீ ஆன் பண்ணிட்டு செக் பண்ணணும். கீ ஆன் பண்ணி செக் பண்ணும்போது இதோடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த மாரி சேஞ்ச் ஆகணும். 0லேருந்து 5 வோல்ட்டுக்குள்ள இதோடைய ரீடிங் வந்துருச்சுன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். கீ ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ ரீடிங் எக்ஸலரேட்டர் ஓப்பன் பண்ணும்போது ரீடிங் சேஞ்ச் ஆயிட்டே இருந்தா இது சென்சார் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்பதான் சொன்னேன் நானு உங்களுக்கு ECU கப்ளர்ல எப்படி பின் படிக்கிறதுன்றது சொல்லப் போறேன்றது. ஸோ இப்ப பாருங்க. இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணி இந்த ECU உடைய 48 பின் கனெக்டர் 48 பின் இருக்கிற கனெக்டர் நம்ம கழட்டிட்டோம். இது ரொம்ப கேர்ஃபுல்லா அவசியம் இருந்தா மட்டும் கழட்டணும். இப்ப பாருங்க படிக்கிறது வந்து ரிவர்ஸ் உருது சிஸ்டம் மாரி படிக்கணும். ஓகே. ரைட் டூ லெஃப்ட் படிச்சிட்டு வரணும் இது. ஓகே. எஸ் பின் நம்பர் 1 ல இருந்து 16, 2வது வந்து 17 ல இருந்து 32, 3வது வந்து 33 ல இருந்து 48. இப்ப அப்படி பின் நம்பர் படிச்சிட்டீங்கன்னா இது 43வது பின். 43வது பின்ல இருந்து நம்ம டைரக்ட்டா இப்போ லைட் கிரீன் yellow வயருக்கு செக் பண்ண போறோம். லைட் கிரீன் yellow வயர் MAP சென்சாருடைய வயர் கன்டினியூட்டி வருதா? மல்டிமீட்டர் வந்து பஜார் சவுண்ட்ல வைக்கணும். கன்டினியூட்டில வைக்கணும். பாருங்க இப்படி கனெக்ஷன் பண்ணும்போது இப்ப கீ ஆன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. டைரக்ட் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா பஜார் சவுண்ட் வந்துருச்சுன்னா வயரிங் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம IAT சென்சார் இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் செக் பண்ண போறோம். எப்படி அது செக் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த IAT சென்சார் கூட இதே சென்சார் யூனிட்டுக்குள்ள இருக்கும். மல்டிமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 20 வோல்ட் டிசில வச்சிட்டோம். அவுட்புட் செக் பண்றதுக்கு. மல்டிமீட்டர் உடைய ரெட் வயர் கொண்டு போய் கிரே, ப்ளூ வயர் இருக்குல்ல அந்த பைப்பிங் கனெக்டர் லாஸ்ட் வயர் அது கனெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. பிளாக் வயர் பாத்தீங்கன்னா என்ஜின் கிரவுண்ட் கொடுத்திருக்கோம். எஸ். சோ இப்போ வோல்டேஜ் பாருங்க. வோல்டேஜ் வந்து 2.64 வருதா? எஸ். சோ இப்போ வந்து இதோட ரீடிங் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 5 வோல்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கணும். இதுல வண்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணணும். ஓகே. சோ என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரீடிங் சேஞ்ச் ஆகும். ரீடிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எஸ். சோ இப்போ இதோட ஓம்ஸ் ரீடிங் பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும் எப்படின்னு. சோ மல்டிமீட்டர் உடைய நெகட்டிவ் வயர் மட்டும் நீங்க கிரவுண்ட்ல இருந்து கொண்டு போய் கிரீன் ஆரஞ்சு வயர் கொடுத்துட்டு மல்டிமீட்டர் உடைய நாப் 200 கிலோ இல்லனா 200 கிலோவுக்கு நீங்க செட் பண்ணணும். ஓகே. ரெட் வயர் கிரே ப்ளூ, பிளாக் வயர் கிரீன் ஆரஞ்சு கனெக்ட் பண்ணணும். ஓகே. இப்ப பாருங்க. ரீடிங் 1.1 ஓம் வருதுல இது 1.136 ஓம் இருக்கும். எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா அங்க ஒரே டிஜிட் தான் வருது. 1.136 கிலோ ஓம் ரீடிங் இருந்தா இது கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இதோட கன்டினியூட்டி பாருங்க. ECU ல இருந்து இந்த கிரே ப்ளூ வயர் கன்டினியூட்டி பாத்தீங்கன்னா எஸ் பாருங்க. பின் நம்பர் 35 பின் நம்பர் 35 ரெட் வயர் கொடுத்துட்டு மல்டிமீட்டர் பிளாக் வயர் வந்து கிரே ப்ளூ